விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் து. ரவிக்குமார் புதுப்பாக்கம் பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பள்ளி சிறுவர்கள் பசியினை போக்க காலை சிற்றுண்டி திட்டம், மகளிர் கஷ்டங்கள் போக்க மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாய் ஆகியவை நிறைவேற்றிய அரசு திமுக தலைமையிலான அரசு. இதுபோன்ற பல திட்டங்கள் நிறைவேற்ற நீங்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் விசிக வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கும் எனக்கு பானை சின்னத்தில் வாக்களியுங்கள். உங்களது வாக்குகளை சிதறாமல் பானை சின்னத்திற்கு அளித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தாருங்கள் என்றார். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத மகத்தான நலத்திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆட்சிக்கு வந்ததோ உங்களுக்கெல்லாம் கட்டணமில்லா பேருந்து பயணம், அடுத்து பெண்கள் எல்லாம் கல்லூரிக்கு போய் பட்டதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டத்தில் கல்லூரிக்கு போகும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் தருகிறோம் என்று தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஆண்களுக்கும் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். காலையிலே பிஞ்சு பிள்ளைகள் பசியோடு பட்டினியோடு பள்ளிக்கு போகக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு செயல்படுத்துகிற திட்டம்தான் இந்தியாவில் இல்லாத ஒரு மகத்தான திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம். அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய தாய்மார்கள், எந்த வருமானமும் இல்லாதவர்கள், அவர்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு மற்றவங்க கையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலையை மாற்றி, உங்களுடைய சகோதரனாக உங்களுடைய மகனாக நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று இன்றைக்கு 1.25 கோடி பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வழங்குகிறவர் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். இன்னும் பல நலத்திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்துவதாக நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார்கள். இங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மாதம் 1000 ரூபாய் வருகிறது. இன்னொரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நீங்க 1000 பெருவாரியான வாக்குகளை அளித்து ஒரு மகத்தான வெற்றியை நம்முடைய முதலமைச்சருக்கு தேடித்தாருங்கள். உங்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த ஆணையிடுங்கள் என்று கேட்டு உங்கள் பாதம் தொட்டு கேட்டு மன்னிப்பார்.